ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். ஸோ நமக்கு ஐபிஏசிஏவோட ஆன்சர் கீன்றது வெளியாக இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் கீ எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவா இருக்கும், அது மாதிரி நம்ம டியர் 2க்கு இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ஆன்சர் கீ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம், டெலகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜுக்கு நீங்கள் லேண்ட் ஆவீங்க. இந்த பேஜில் உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்க கேப்சாவை நீங்கள் என்டர் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் பேஜ்க்கு உங்களோட ஹோம் பேஜ்க்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இதில் கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ்ன்ற இந்த டேபை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு காட்டும். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட ஆன்சர் கீன்றது டவுன்லோட் ஆகிடும். ஸோ உங்கள் ஆன்சர் கீயை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரேங்க் மித்ராவோட யூஆர்எல் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்ம கட் ஆஃப் பார்ப்போம். ஸோ கட் ஆஃப் எப்படினே இருக்கலாம். ஸோ முதல்ல லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸோட பேப்பர்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஸோ 2023 தான் உள்ளதுலேயே கட் ஆஃப் வந்து வேகன்சின்றது கம்மியாக இருக்குது. அண்ட் 2025 தான் இப்போ கடந்த 4 வருஷத்தில் பார்க்கும்போது வேகன்சி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது 2023யோட கட் ஆஃப் எடுத்திங்கன்னா அரௌண்ட் 65 சம்திங் இருந்தது யூஆருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம ரேங்க் மித்ராவில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட இது எடுத்து செக் பண்ணதில் பார்க்கும்போது ஒரு ஜென்ரல் கேட்டகரிக்கு 55+ இருக்கலான்றது மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அது 60 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 60க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் டியர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அது மாதிரி இடபிள்யூஎஸ் 1 ஓபிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 52+ சொல்கிறாங்க. ஸோ பட் எப்படி பார்த்தாலும் அது 55க்கு மேலே கண்டிப்பாக போகும். ஸோ எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 50, பட் நீங்கள் 55 இருக்கீங்க, ஒரு 55 இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ 55க்கு மேலே இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எஸ்டி கேட்டகரினா 48, ஒரு 52 இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் தான் ஒரு அனாலிசிஸ். ஏன்னா நம்ம அந்த இப்போதைக்கு ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ண இதெல்லாம் வச்சு அந்த ரேங்க் மெத்தடால் கொடுத்ததும் அண்ட் பாஸ்ட் இயர்ஸோட கட் ஆஃப் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த கன்க்ளூஷனுக்கு வரலாம். பட் இதுலேயும் ரியல் கட் ஆஃப்ஸ்க்கும் வேரியன்சஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் நம்ம டியர் 2 இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம டியர் 2வில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கான வெயிட்டேஜ் வந்து 30 மார்க்ஸ் கிட்ட இருக்கும். எஸ்ஏ மட்டும் 20 மார்க்ஸு, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் 10 மார்க்ஸு. ஸோ டோட்டலாக நமக்கு 30 மார்க்ஸ் இது வரும். அதே மாதிரி லாங் ஆன்சர் கரெக்டாக சொன்னால் இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸ் வரும். ஸோ வந்து 2 கொஷின்ஸ் நீங்கள் எழுதணும் 10 மார்க்ஸ்க்கு. அது பேஸ் பண்ணி அது ஜிஎஸ் பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ், சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எக்ஸெட்ரா. ஸோ 20 மார்க்ஸ்க்கு இது எழுதணும். டோட்டலாக இது 50 மார்க்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. டியர் 3ல் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அது 100 மார்க்ஸ்க்கு வரும். இதுக்கு டைம் கிடையாது. பட் இதுக்கு வந்து 1 hour அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த எஸ்ஏ அப்போ நம்ம டார்கெட் பண்ண போகிறது இந்த எஸ்ஏ அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ எஸ்ஏ அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனுக்கான லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப்பில் எடுத்துகிட்டு போக போகிறோம். இதோட டேட்ஸும் வந்து நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த லைவ் கிளாஸஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எஸ்ஏ எப்படி எழுதணும் அப்படின்றது, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணுன்றது நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம மெயினாக எஸ்ஏக்கு படிச்சுட்டு போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஸ்கீம்ஸை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஒரு சில டாபிக்ஸை பேஸ் பண்ணி நமக்கு வரும். அதெல்லாம் எப்படி நம்ம முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு லைவ் செஷன் கொண்டு போவோம் நம்ம தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப் சேனலில் ஆப்பில். ஸோ இந்த லைவ் கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் ஃபர்தராக உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதே மாதிரி ஜிஎஸ்சில் நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எப்படி எழுதணும் அப்படின்றது நான் வந்து ஸ்ரீராம் சார்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு செஷன் நான் கொடுக்க சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்ரீராம் சார் வந்து இப்போ குரூப் 2 கிளியர் பண்ணிட்டு போயிருக்காரு. இப்போ குரூப் 1 எழுதுறாங்க. அவர் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டு கூட. ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எப்படி எழுதணுன்றது நல்லாவே தெரியும். ஸோ அதில் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. ஸோ இது போக உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் இருக்குன்னா நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்போட டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்பில் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. நீங்கள் மறக்காமல் சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு.